கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உள்ளபடியாகவே கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் இங்கிருந்து கேட்ட பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆண்டுடைய வார்த்தையை எங்கிட்டேருந்து கேட்குறீங்க, எங்கள் வாய்மொழியாக கேட்குறீங்க. அப்படி கேட்கின்ற பொழுது ஏதோ நாங்கள் சொன்னோம் நீங்கள் கேட்காம உள்ளபடியே அவர்கள் சொல்வது கடவுளுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதை குறித்து அவர் அகமகிழ்கிறார் ஆண்டவருக்குள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொன்ன வார்த்தையை உள்ளபடியே கடவுளுடைய வார்த்தை தான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்று சொன்னால், இந்த வார்த்தை கடவுள் வாய் நின்று வருகிறது. மனித முயற்சியினால் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வல்லமையினால் அல்ல. ஏசாயா 55:11 வாசிப்பது போல கடவுள் வாய் நின்று புறப்படும் வார்த்தைகள் அப்படிதான் எழுதப்பட்டு. எங்கே இந்த வார்த்தை புறப்படுது? கடவுள் வாய் நின்று புறப்பட வார்த்தைகள். ஆகவே இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைலாம் எங்கேருந்து வருது? கடவுள் வாய் நின்று புறப்பட்ட வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 4:4 இயேசு பெருமான் சொல்லுவார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாய் நின்று வருகிற ஒரு சொல்லினான் உயிர் வாழ்கிறான். அந்த வார்த்தை எங்கிருந்து வருது? கடவுள் வாய் நின்று வருகிறது. ஆக கடவுள் வாய் நின்று, கடவுள் நாவிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற அப்படின்னால், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை உள்ளபடியாகவே கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள். நாமும் இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, இறைவார்த்தை கீழ்ப்படுகின்ற பொழுது, வார்த்தையை நம்ம நோக்கி கடந்து வருகின்ற பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார். இது உள்ளபடியே கடவுளுடைய வார்த்தை. இது கடவுள் வாய் நின்று புறப்பட்டு வந்த வார்த்தை என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மகிமைக்குரிய வாழ்வாய் மாறும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.